ப்ரோ, பொண்ணுங்க பின்னாடி நாம் போகக்கூடாது. பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும். பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் அவங்க ஹேண்ட்பேக்கை பிடிங்கன்னு தான் ஓடணும். இதை பாரு லோகு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உன்னை தேடி வருவா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ப்ரோ, ஃபேக்ட்ரின்னு சொன்னீங்க, டான்ஸ் ஸ்டுடியோ மாதிரி வச்சுருக்கீங்க. ஃபேக்ட்ரி எங்கள் ப்ரொஃபஷன், டான்ஸ் எங்கள் பேஷன். ஓ நைஸ். அப்போ நீங்கள் ஷோலாம் பண்ணுவீங்களா? ஆமாம், நாங்கள் இங்கே ரொம்ப ஃபேமஸ். இந்த தமிழ் பசங்க டீம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்படி எதுவும் கேள்விப்பட்டதில்லையே. என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை பார்க்க சொல்லியிருந்தா நானே உங்களை அங்கே பார்க்க. இல்லை, நான் உங்களை பார்க்க வரல, அவரை பார்க்க வந்தேன். சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள், என்ன விஷயம்? நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அதான் அப்பா சப்ளைஸ் எல்லாம் இன்வைட் பண்ண சொல்லி சொன்னார். வந்துடுங்க. Yeah. கண்டிப்பாக சாப்பிடாம வந்துடுங்க. ஏன் நாளைக்கு எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ண போகிறீங்களா? ஐயோ இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட் அங்கே. ஓ ஓ okay. வந்துடுங்க. கண்டிப்பா. ஷூர். நீங்களும். ப்ரோ, அவள் உன்னை பார்க்க வரல, உன்னை இன்வைட் பண்ணுற சாக்கில் என்னை பார்க்க வந்திருக்கா. ஆமாம் ஆமாம், அவங்க உன்னை தான் இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. நீயே போயிட்டு வந்துடு. பார்த்து ரசத்தையே காஃபின்னு கொடுத்தவங்க. எதுவாக இருந்தால் என்ன ப்ரோ, காதலுக்காக செங்கல்ல கூட சேர்வா தொட்டுன்னு சாப்பிடுவேன். அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிட்ணும்? நீயும் சாப்பிட்ணும், ஏன்னா நீ என் ப்ரோ.